பெண்ணல்ல ஊதாப்பூ, சிவந்த கன்னங்கள் ரோசாப்பூ, கண்ணல்ல கண்ணல்ல அல்லிப்பூ, சிரிப்பு மல்லிகைப்பூ. இரு கைவளை கொஞ்சிடும் கொய்யாப்பூ, அவள் கைவிரல் ஒவ்வொன்றும் பன்னீர்ப்பூ, மைவிழி ஜாடைகள் முல்லைப்பூ, மணக்கும் சந்தனப்பூ. சித்திரமேனி தாழம்பூ, சேலை அணியும் ஜாதிப்பூ, சிற்றிடை மீது வாழைப்பூ, ஜொலிக்கும் செண்பகப்பூ. ஓய் மலர் பொண்ணே, என்ன பாக்குறீங்க? என்ன பாக்குறீங்களா? ஆமா, என்னதான் பாக்குறீங்க? பாக்குறத பாரு. இந்நேரம் என்னடா பண்ணிக்கிட்டு இருப்பீங்க? என் கூட பேசினது எதையாவது நினைச்சு பார்த்துட்டு இருப்பீங்களா? இல்ல நான் தான் அப்படி இருக்கனா? மலர் 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 பொண்ணே, நாளைக்கு சீக்கிரமா ஸ்கூலுக்கு போயிடணும். அப்பவும் இந்த சிபிஐ ஆபீசர் கேட்பாரு, என்ன இன்னைக்கு ரொம்ப சீக்கிரமா வந்துட்டீங்க, ஏதாவது பிள்ளைய கடத்துறதுக்கு பிளான் போட போறீங்களா இல்லைன்னா கடத்த போறீங்களா அப்படின்னு கேட்பாரு. நல்லா கேட்கட்டும், அப்படி மட்டும் நாளைக்கு கேட்கட்டும் இருக்கு அவருக்கு. நாளைக்கு ஸ்கூலுக்கு என்ன கலர்லடா சேலை கட்டிட்டு வருவீங்க? ச்சே, என்ன சிபிஐ ஆபீசரா இருந்து என்ன பிரயோஜனம்? இதை கண்டுபிடிக்க முடியல. தெரிஞ்சா தெரிஞ்சா அதே கலர்ல நம்மளும் ட்ரெஸ் பண்ணிட்டு போகலாம்ல. ஐய, இது என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு? கருப்பா, நீ மட்டும் இப்படி நினைக்கிறேன்னு யாருக்காவது தெரிஞ்சா போச்சு, அவ்வளவுதான். ஆனா மலர் பொண்ணே, நீங்க கட்டுறதுனாலதான்டா அந்த சேலைக்கே அழகு. சேலை கட்டுறதுக்குன்னே பிறந்த ஒரு பூஞ்சோலை. புண்ணியம் பண்ண சேலை. பேரை பாரு, கருப்பசாமி. பேருக்கு ஏத்தாப்புலதான் அவர் இருக்காரு, அவருக்கு ஏத்தாப்புலதான் அவர் பேரும் இருக்கு. அச்சோ அச்சோ. மலரு, மலரு, ஏய் மலரு. சித்தி, இன்னும் சாப்பிடாம அப்படியே வச்சிருக்க. இந்த சாப்பிடுறேன். என்ன நேரம் கொடுத்து விட்டேன், ஆறி அளந்து போயிருக்கோம். வேற எடுத்துட்டு வரட்டுமா? இல்ல இல்ல இருக்கட்டும் சித்தி, நான் இதையே சாப்பிட்டுக்கிறேன். அம்மா, உன் சித்தப்பா கல்யாண தேதியை குறிக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த ஒரு 10 நாளைக்குள்ள கல்யாணத்தை வைக்கணும்னு பேசிக்கிட்டு இருக்காரு. ஆமா சித்தி, என்கிட்டயும் சொன்னாங்க. உனக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கா? உன் கூட வேலை பார்க்குறது சார? பிடிக்கும் சித்தி. இப்ப அந்த பையனை பத்தி தான் நினைச்சு சிரிச்சுக்கிட்டு இருந்தியோ? ஆமா சித்தி. இல்ல, எனக்கு சுதாகர் சார் கூட கல்யாணத்துக்கு சித்தப்பா நாள் குறிக்க போறேன்னு சொல்லிட்டு போறாரு. சித்தியும் அதையே தான் கேக்குறாங்க. ஆனா நான் ஏன் இவரை பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்கேன்? சுதாகர் சாரை பத்தி மட்டும் எனக்கு ஏன் எந்த நினைப்பும் வர மாட்டேங்குது? நியாயமா நான் அவரை தானே நினைக்கணும். மலரு. சித்தி, என்ன யோசனை? ஒரே கல்யாண கனவா? இல்ல சித்தி, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்க சித்தப்பா என்கிட்ட சொல்றாரு, இன்னும் 10 நாளைக்குள்ள கல்யாணம் இருக்குமா எப்படியும். அதே மாதிரி அவங்க அம்மா ஊர்ல இருந்து வரவும் கல்யாணத்தன்னைக்கு முத நாள் இல்லைன்னா கல்யாணத்தன்னைக்கு காலையில அப்படியே பரிசம் போட்டு கையோட கல்யாணத்தை முடிச்சிடுறதாம். அதுக்கப்புறம் நீயும் மாப்பிள்ளையும் மாப்பிள்ளை வீட்டு சொந்தக்காரங்க எல்லாரும் சேர்ந்து மாப்பிள்ளையோட ஊருக்கு போய் ஒரு வாரம் போல இருந்துட்டு அதுக்கப்புறம் இங்க மாப்பிள்ளை தங்கி இருக்காருல வீட்டுக்கு, அந்த வீட்டுக்கு தண்ணி குடித்தனம் வர போறீங்களாம். ஆமா, மாப்பிள்ளை இப்ப தங்கி இருக்கிற வீட்டுல தண்ணி வசதி எல்லாம் எப்படி? எனக்கு தெரியாதே சித்தி. சரி, வீடு எந்த ஏரியாவில் இருக்கு? வீடு இதே ஏரியா தான், ஆனா எங்களுக்குள்ள இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆமா, மாப்பிள்ளை வீடு எங்க இருக்குன்னு கூட தெரியாம அப்படி இத்தனை நாளா என்னத்தையும் பழகுனீங்க? பழகுனமா? ஒண்ணு மண்ணா பழகி இருக்கீங்கல்ல? இல்ல சித்தி, அவரு ஸ்கூல்ல என்கிட்ட பேசுறதோட சரி, மத்தபடி எங்களுக்குள்ள வேற எந்த பழக்கமும் கிடையாது. அப்படியா? அப்படின்னா அந்த பழக்கத்துக்குத்தான் பொண்ணு கேட்டு வந்திருக்காரா? என்கிட்ட கேட்டாரு. நான் வீட்டுல எங்க சித்தப்பா கிட்டையும் சித்திக்கிட்டையும் பேசுங்கன்னு சொன்னேன், அதனாலதான் வந்து கேட்டிருக்காரு. அப்படியா? அப்படின்னா நல்ல பையன்தேன். உங்ககிட்ட கேட்டிருக்காரு, நீ வீட்டு பெரிய ஆளுங்க கிட்ட பேசுன்னு சொன்னதும் அப்படியே தட்டி கழிக்காம வந்து பேசியிருக்காரு பத்தியா? பரவாயில்லையே, நல்ல பையன்தேன். உன்னைய பார்த்துட்டு போன மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வேற ஒன்றும் தகவல் சொல்லி விடலை. அப்படிங்கிறப்ப எனக்கு இந்த வரனையே முடிச்சா நல்லதுன்னு தோணுது, உங்க சித்தப்பா சொல்ற மாதிரி. அன்னைக்கு உன்னைய பொண்ணு பார்த்துட்டு போனவங்க வீட்டில் போய் கலந்து பேசிட்டு தகவல் சொல்லி விடுறோன்னு சொல்லிட்டு போனாங்க. இன்ன வரைக்கும் ஒரு தகவலும் வரல. இந்த பூசாரியையும் கண்ணிலேயே பார்க்க முடியல. நம்மளும் இவங்க தகவல் சொல்லி விடுவாங்கன்னு எத்தனை நாளையும் காத்திருக்கிறது? இவங்க சொல்றதுக்காக நம்ம வயசு பிள்ளைய வீட்டில் வச்சுக்கிட்டே இருக்க முடியுமா?
நான் தான் தப்பு பண்ணிட்டேன். அவங்க கிட்ட என்னை பிடிக்கலன்னு சொல்லிருங்கன்னு சொல்லி விட்டுட்டேன். பாவம் இப்படி மூஞ்சில அடிச்ச மாதிரி உங்ககிட்ட சொல்றதுக்கு விருப்பம் இல்லாம தான் அப்படி சொல்லிட்டு போயிருக்காங்க போல. வீட்டுல போய் பேசிட்டு சொல்றோன்னு. நான் பண்ண தப்புக்கு அவங்க மேல பழி விழுகுது. இந்த சுதாகர் சார் என்கிட்ட கேட்க முன்னாடியே இவங்க பொண்ணு பார்க்க வந்திருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. ஆனா சுதாகர் சாரும் பாவம் தானே. அவர் தான் அன்னைக்கு வந்திருக்க வேண்டியது. அவங்க அம்மாவுக்கு மட்டும் அடிபடலைன்னா அன்னைக்கு அவங்க அம்மாவும் அவரும் சேர்ந்து வந்திருந்திருப்பாங்க. நம்ம பண்ணது கரெக்டு தான் அப்படின்னா நியாயம்னு ஒன்று இருக்குல்ல. என்ன மலரு? ஒன்றும் இல்லை சித்தி, ஒன்றும் இல்லை. சரி சாப்பிடு சித்தி, பால் எடுத்துட்டு வரேன், சாப்பிடு. சித்தி நானே எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். எனக்கு நீங்க வேலை பார்த்து கொடுக்கறது என்னமோ எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அது இவ்வளவு நாள் நீ எனக்கு வேலை செஞ்சு கொடுத்து பழகிட்டேல, இப்ப நான் உனக்கு வேலை செய்யறது உனக்கு ஒரு மாதிரியா இருக்கும். அதுக்கு என்ன செய்யறது? இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் நீ இருக்க போற. ஆமா, அதுக்கப்புறம் நீ உன் மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிருவ. அங்க போய் நீ தானே எல்லா வேலையும் பார்க்கணும். அதனாலதான் சித்தி உனக்காண்டின்னு எல்லா வேலையும் பாக்குறேன். நீ இன்னும் ஒரு 10 நாள் தான் இருப்ப. அதுக்கப்புறம் அங்க போயிருவியா? அதுக்கப்புறம் உனக்கு யாரு வேலை பார்த்து கொடுக்க போறா சொல்லு. சரிங்க சித்தி. சரி சாப்பிடு, நான் பால் எடுத்துட்டு வரேன். சரி. சுதாகர் சாரை நமக்கு ரொம்ப நாளா தெரியும். அவர்கிட்ட நிறைய தடவை பேசியிருக்கேன். ஆனா அவரை பத்தின நினைப்பு ஒரு நாள் இப்படி எல்லாம் வந்ததே கிடையாது. இவர்கிட்ட ஒரு நாள் 2 நாள் தான் பேசியிருக்கேன். ஆனா எப்ப பார்த்தாலும் இவர் நினைப்பாவே இருக்கு. நான் என்ன செய்வேன்? அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என் மனசு இவரைத்தான் தேடுதா? ஆனா அவருக்கு அந்த மாதிரி நினைப்பு எதுவுமே இல்லை போல. என்கிட்ட அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே பேசலையே. எப்ப பார்த்தாலும் என்கொயரி மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நேத்து தமிழ் பாடத்துல ஒரு சந்தேகம் கேட்டாரு. நல்லா தான் பேசணும். அப்படின்னா அவர் என்னை ஒரு டீச்சராகவும் அவர் சந்தேக லிஸ்ட்ல இருக்கிற ஒரு ஆளாவும் தான் பாக்குறாரு போல. பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு கூட அவங்க வீட்டுல எல்லாரும் என்கிட்ட நல்லா பேசினாங்க. அந்த குட்டி பொண்ணு, அப்புறம் அவங்க தம்பி எல்லாரும் நல்லா பேசினாங்க. இவர் மட்டும் என்கிட்ட உம்முன்னு தான் பேசினாரு. அதுவும் கூட இவரா பேசல. ஏதோ சொல்ல வர்ற மாதிரி தெரியுது, உங்க முகம் குழப்பமா இருக்கு, என்னமோ சொல்லணுமான்னு தான் கேட்டாரு. வேற ஒன்றும் பேசல. அப்படின்னா என்னை அவருக்கு முதல்ல பிடிக்கல போல. ஆமா அப்படித்தான் இருக்கும். அப்புறமா 2வது கோயில்ல பார்த்தப்பவும் அவர் தம்பி என்கிட்ட எவ்வளவு சந்தோஷமா வந்து பேசினாரு. ஆனா இவரு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல. நான் தான் லூசு மாதிரி பேசிட்டு வந்தேன். அப்படின்னு நான் மட்டும்தான் அவர் அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கேன் போல. என் மனசுல மட்டும்தான் அவர் நினைப்பு இருக்கு போல. அதனாலதான் பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு கூட என்னை பிடிக்கலான்னு சொல்லிருங்கன்னு சொல்லவும் ரிட்டனு கிளம்பி போயிட்டாரு. அப்படியெல்லாம் சொன்னா எந்த ஆம்பளைக்குனாலும் கோபம் வரும், ஒரு பொறாமை கூட வரும். அப்படிலாம் எதுவுமே வரலன்னா அப்ப அவர் மனசுல நான் இல்லைன்னு தான் அர்த்தம். அப்படின்னு நீ அவரை நினைக்காத மலரு. சாப்பிட்டு பேசாம தூங்கிடணும், அவரை நினைக்கவே கூடாது. எந்த ஒரு பொண்ணா இருந்தாலும் தனக்குன்னு ஒரு லைஃப் வரும்போது அதை தானே சூஸ் பண்ணணும். அதுவும் அவளோட எல்லா கமிட்மெண்ட்ஸையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லும்போது ஏன் அவ அதை ரிஜெக்ட் பண்ணணும்? என்கிட்ட எந்த விதமான சென்டிமெண்ட், லவ், ரொமான்ஸ் எதையுமே எதிர்பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டா. ஏன் எதிர்பார்க்க கூடாது? அந்த அளவுக்கு எனக்கு தகுதி இல்லையா, இல்ல அவ அதுக்கு ஒருத்தர் இல்லைன்னு நினைக்கிறாளா? சரியான இடியட்டா இருப்ப போல. இந்த அழகா இருக்கிற பொண்ணுங்களுக்கே இப்படிதான் அறிவு வேலை செய்யாதுன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு அவ வேணும் அட் எனி காஸ்ட். ப்ரோ சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் அவ மனசுல என்ன இருக்குன்னு ஒரு ஃப்ரெண்டா பேசி பார்த்து தெரிஞ்சிருந்திருக்கணும். அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல அவளை நம்ம வழிக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறம் ப்ரப்போஸ் பண்ணி இருந்திருக்கணும். அவசரப்பட்டுட்டியேடா எம்கே. இனிமே என்ன பண்றது? ஒன்னும் பண்ண முடியாதா? ஆஹா, எம்கே நினைச்சா என்ன வேணா பண்ணலாம். இப்படி என்ன புலம்ப விட்டுட்டா ஒரே நாள்ல. வெண்ணிலா, மை டியர் வெண்ணிலா. ஏன் பெண்ணென்று பிறந்தாய், ஏன் என் கண்ணில் விழுந்தாய், முதல் நாள் பார்த்தாய் உறக்கம் கெடுத்தாய், முறையாய் என்றேன் கண்கள் பறித்தாய், என் வலி தீர ஒரு வழி என்ன, என் பனி பூவே மீண்டும் பார்த்தாள் என்ன. ஆமா, அப்படி என்ன திமிரு அவளுக்கு? ஒரு டாக்டர் நான் இறங்கி வந்து அவளை லவ் பண்றேன்னு சொல்றேன். அவளுக்கு என்ன அவ்வளோ ஈகோ? இல்ல, ப்ரோ சொன்ன மாதிரி ஈகோ அவளுக்கு இல்ல, எனக்கு. நான் கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கணும். நான் என்னமோ பெரிய டாக்டர், நான் ப்ரப்போஸ் பண்ணா யாரும் ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்கன்னு ஒரு நினைப்பு எனக்கு. அதான் ப்ரோ அவ்வளோ சொல்லியும் கேட்காம அவசரப்பட்டு போய் ப்ரப்போஸ் பண்ணி மண்டையில நங்குன்னு ஒரு குட்டு வச்சால.
அப்படின்னா என் மனசுக்குள்ள அவ வசதி இல்லாத வீட்டு பொண்ணுன்னு ஒரு நினைப்பு இருந்திருக்கு. நான் என்ன சொன்னாலும் அவ கேட்டுதான் ஆகணும்னு ஒரு நினைப்பு எனக்குள்ளேயே இருந்திருக்கு. அதனாலதான் அதனாலதான் அவ ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்கிற ஒரு நம்பிக்கையில போய் ப்ரப்போஸ் பண்ணிட்டேன் அவசரப்பட்டு. ஆனா அவ என்கிட்ட பேசுனதும் அப்படித்தானே இருந்தது. நான் விலகி விலகி போனாலும் ஒட்டி ஒட்டி வந்து பேசுனா. அவ வச்ச பூவுக்கெல்லாம் என்கிட்ட காசு கேட்டா. அப்படின்னா நான் வேற என்னன்னு நினைப்பேன்? அப்படின்னா அவ உண்மையிலேயே அவ செலவழிச்ச காசுக்கு தான் கணக்கு பார்த்து காசு கேட்டிருக்கா. என் மேல ஆசைப்பட்டெல்லாம் ஒன்றும் கேட்கல. அவ கேஷுவலா பேசுனது நான் தான் தப்பா எடுத்துக்கிட்டேனா? ஆனா என்ன இருந்தாலும் அவ எனக்கு வேணும். என்ன பண்ணலாம்? ப்ரோ கிட்ட போய் ஐடியா கேட்போமா? அடிச்சு விரட்டி விட்டுருவாரு இன்னொரு தடவை போய் நின்னோன்னா. ஏற்கனவே அவசரப்படாதன்னு சொல்லியும் அவசரப்பட்டுட்டோம். அதுக்கப்புறமும் காதலுக்கு யார்கிட்டயும் ஹெல்ப் கேட்க கூடாதுடான்னு சொல்லிட்டாரு. இனி மறுபடியும் போய் நின்னே அவ்வளவுதான். நான் என்ன பண்ணுவேன்? ஒண்ணு பண்ணலாம். பேசாம இன்னொரு தடவை அவளை மீட் பண்ணி இன்னும் கொஞ்சம் சாஃப்டா எடுத்து சொல்லலாமா? நம்ம பக்கத்துல உள்ள நியாயத்தையும் சொல்லலாம், அவ பக்கத்துல உள்ள நியாயத்தையும் கேட்கலாம். 2 பேரும் மனசு விட்டு பேசலாம். அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வரலாம். குட் ஐடியா. திஸ் இஸ் வெரி குட் ஐடியா. மறுபடியும் முடியாது அப்படி இப்படின்னு கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு பேசினான்னா எம்கே, அதுக்கப்புறம் நீ உன் பாதையில போடா. பூ பாதையா சிங்க பாதையா நீ தாண்டா முடிவு பண்ணணும். வெண்ணிலா, திஸ் இஸ் லாஸ்ட் சான்ஸ் ஃபார் யூ. அதுக்கப்புறம் இந்த எம்கேவோட பாதை சிங்க பாதை. ஹா. வெண்ணிலா, வேணாம். நான் அடுத்த தடவை மீட் பண்ணும்போது ஓகே சொல்லிடு. இந்த எம்கேவை தேவையில்லாம சீண்டி பார்க்காத. இவன் எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கான், என்ன சொன்னாலும் கேட்பான், டாக்டர் ரொம்ப சாஃப்டா இருப்பான் அப்படின்னு மட்டும் தப்பு கணக்கு போட்டுறாத வெண்ணிலா. எம்கே இஸ் ஆல்வேஸ் எம்கே. என்னாச்சு இவளுக்கு? வெண்ணிலா, நீ அழகாத்தான் வெண்ணிலா இருக்க. அடியே வெண்ணிலா. என்ன பத்தா? என்னடி ரொம்ப நேரமா கண்ணாடியை பார்த்து நீ ஏன் பேசிக்கிட்டு இருக்க? ஏன் பத்தா, நான் ரொம்ப அழகா இருக்கனா? ஆமா, என் பேத்தி அழகுக்கு என்னடி குறைச்சல்? நல்ல மூக்கு முழியுமா லட்சணமா மகாராணி மாதிரி இருக்க. நிஜமாவா? ஆமா, உன் அழகுக்கு எந்த நாட்டு ராஜகுமாரன் குதிரையில வந்து உன்னை தூக்கிட்டு போறானோன்னு நானே தினமும் கணா கண்டுகிட்டு இருக்கேன். இந்த காலத்துல எந்த ராஜகுமாரன் குதிரையில வருவான்? அந்த காலத்துல மன்னர்கள்லாம் குதிரை வச்சிருந்தாங்க, அதனால ராஜகுமாரன் குதிரை எடுத்துட்டு வருவான். இந்த காலத்துல கார்லதான் வருவான். அப்படியா? ஆமா, எந்த ராஜகுமாரன் கார்ல வந்து உன்னை தூக்கிட்டு போறானோ? அப்பத்தா, என்னை யாருன்னு நினைச்ச? வெண்ணிலா பிசி அப்படியெல்லாம் என்னை யாராச்சும் தூக்கிட்டு போயிட முடியுமா? நீ பிசினா உனக்கு ஏத்த ஏசி ஒருத்தன் இல்லாமலா போவான்? அப்பத்தா, ஏசினா என்னன்னு தெரியுமா உனக்கு? ஏசினா இந்த குழுக்குழுன்னு இருக்கிறதுக்கு ரூம்ல மாட்டுவாங்களே ஒரு பொட்டி, அதானே? அதையா சொன்ன? இல்லை, நான் அப்படியே வாயில வந்ததை அடிச்சு விட்டேன். அப்பத்தா போ. ஏசினா அசிஸ்டன்ட் கமிஷனர். அப்படின்னா என்னடி? அப்படின்னா உன் பாஷையில சொல்லணும்னா பெரிய போலீஸ்ன்னு அர்த்தம். அப்படின்னு நான் சொன்னது சேர்த்தேன். இந்த வெண்ணிலா பேசிக்கு ஏத்த மாதிரி ஒரு ஏசி வருவான். ஏன் அப்பத்தா, அப்படி ஏசி யாராவது வந்தா கூட நல்லா தான் இருக்கும். என்ன, எனக்கு சீக்கிரமா இன்ஸ்பெக்டர் போஸ்ட் வாங்கி கொடுத்துருவாங்கல்ல. அதெல்லாம் சரி இருக்கட்டும். இப்போ எதுக்கு நான் அழகா இருக்கனா என்னன்னு கேட்டேன்? அது சும்மா கண்ணாடியை பார்த்துக்கிட்டு இருந்தேனா, அப்படியே வாங்கிட்டேன் கேட்டேன். அது தினமும் தானே கண்ணாடியை பார்த்துக்கிட்டு இருக்க, இப்போ எதுக்கு கேட்டேன்னு தான் கேட்குறேன். அதுவா, நான் உங்ககிட்ட சொன்னா நீ யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. சரி, சொல்ல மாட்டேன். சத்தியமா? சத்தியமா யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். சொல்லு, என்ன? இந்த நம்ம வீட்டுக்கு அன்னைக்கு ஒரு டாக்டர் வந்தார்ல. ஆமா, அந்த டாக்டர் தம்பி நல்லா பேசுச்சே, நல்ல சிரிச்ச முகமா இருந்துச்சே. அந்த தம்பி தான் என்னைய கூப்பிட்டு என்னைய கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டுட்டாரு. என்னடி சொல்ற, நிஜமாவா? ஆமா அப்பத்தா, உங்ககிட்ட போய் சொல்லி நான் என்ன செய்ய போறேன்? அதுக்கு நீ என்னடி சொன்ன? நான் என்ன சொல்லுவேன், நான் இப்பதான் வேலையில சேர்ந்திருக்கேன், இன்னும் படிச்சு சப் இன்ஸ்பெக்டர் ஆகணும், அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் ஆகணும், என் தம்பி தங்கச்சியை நல்லா படிக்க வைக்கணும், அவங்களுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்குற வரைக்கும் இந்த கல்யாணத்தை பத்தியோ காதலை பத்தியோ யோசிக்கிற என் நிலைமையில நான் இல்லைன்னு சொல்லிட்டேன். அட கிறுக்கு பத்த கிறுக்கே, ஏன்டி அப்படி சொன்ன? ஏன் அப்பத்தா, நான் சொன்னதுல என்ன தப்பு? சரி, நீ சொன்னது இருக்கட்டும், அதுக்கு அந்த தம்பி என்ன சொல்லுச்சு? அந்த தம்பி
எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லுச்சு. ஏண்டி இந்த காலத்துல இப்படி பிள்ளை கிடைக்குமாடி? நீ வேற அப்பத்தா சும்மா கடை. இப்ப எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க. கல்யாணம் முடியற வரைக்கும் கண்ணே பொண்ணே மணியேன்னு கொஞ்சுவாங்க. ஆனா அதுக்கப்புறமெல்லாம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க நம்ம வீட்டை. அடி போடி கூறுகட்டவளே. ஏன் அப்பத்தா வஞ்சுக்கிட்டே இருக்க? ஏண்டி எப்பேற்பட்ட படிப்பு படிச்ச பிள்ளை, அதுவும் டாக்டருக்கு படிச்ச பிள்ளை, உன்கிட்ட வந்து உன்னைய காதலிக்கிறேன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா நல்ல வேலையா போச்சுன்னு ஒரு கும்பிடு போட்டு காதலிக்க வேண்டியதானே? கும்பிடு போட்டு காதலிக்கவா? உனக்கு ஒரு வேலை கழுதை இல்லை. வா போய் வேற வேலை இருந்தா பாரு. இங்க பாரு வெண்ணிலா, அப்பத்தா சொல்றத நல்ல மனசுல வச்சுக்கோ. இந்த காலத்துல இந்த மாதிரி ஒரு பிள்ளை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுவும் உன் கஷ்டத்தை தான் கஷ்டமா ஏத்துக்கிறேன்னு சொல்லுது. இப்படிப்பட்ட மாப்பிள்ளைய நீ எதுக்கு வேண்டான்னு சொல்ற? அவர் வாங்குற சம்பளத்துல அதெல்லாம் கட்டுப்படி ஆகுமோ என்னமோ? நம்ம எதுக்கு தேவையில்லாம அவருக்கு கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு? கஷ்டம்னு அந்த தம்பி நினைச்சிருந்தா அப்படி சொல்லுமா? அதைத்தான் சொல்றேன். இப்ப காதல் மயக்கத்துல அப்படி இப்படின்னு பேசுவாங்க, அப்புறம் ஜகா வாங்கிடுவாங்க. எனக்கு என்னமோ அந்த பிள்ளைய பார்த்தா அப்படிப்பட்ட பிள்ளையே தெரியல. வந்த அன்னைக்கே கொஞ்சம் கூட வித்தியாசம் பார்க்காம நம்ம கிட்ட எப்படி உட்காந்து பேசுனது. ஆமா, நானும் பார்த்த முதல் நாள்ல இருந்தே அதுதான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட எல்லாம் எப்படி பேசுவாரு தெரியுமா? அவர் ஒரு டாக்டர் அப்படிங்கிற நினைப்பே இருக்காது அவருக்கு. நல்லா ஃப்ரெண்ட்லியா பேசுவாரு. ஏத்தே, அப்படின்னா உனக்கும் அந்த பிள்ளைய பிடிச்சிருக்கா? எனக்கு பிடிக்கும் அப்பத்தா, அவரை நல்லா பிடிக்கும். அதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட முடியுமா? ஏன் ஏன் பண்ணிக்கிட்ட என்ன தப்புங்கிறேன். அப்புறம் தம்பியும் தங்கச்சியும் யார் பாத்துக்கிறது? ஏன் உங்க அப்பா இல்ல, நான் இல்ல? அப்பாவும் நீ எத்தனை வருஷத்துக்கு இருப்பீங்க? உங்களுக்கு ஏற்கனவே வயசாயிருச்சு, ஒரு வேலையும் பார்க்க முடியல. இங்க பாரு, பொம்பளை பிள்ளை ஒரு குடும்பத்தோட பாரத்தை தோல்ல தூக்கி போட்டு சுமக்க ஆரம்பிச்சாச்சுன்னா அதை என்னைக்கும் இறக்கி வைக்கவே முடியாது. ஒன்று தொட்டு ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ உன் தம்பியும் தங்கச்சியும் படிக்கணும்னு சொல்றியா? அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு வேலை வாங்கணும்ப, அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணணும்ப, அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிள்ளை பேரு சீமந்தம் அது இதுன்னு உனக்கு செலவு இழுத்து விட்டுக்கிட்டே தான் இருக்குங்க. நீ அக்கடான்னு கரை ஒதுங்கவே முடியாது. ஒரு தடவை அவங்களுக்கு செஞ்சு பழகிட்டேன்னு வை, ஆயுசுக்கும் நீ செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். அப்புறம் உனக்குன்னு ஒரு குடும்பம், உனக்குன்னு ஒரு வாழ்க்கை, எதையுமே நீ நினைச்சு கூட பார்க்க முடியாது வெண்ணிலா. என்ன பார்த்தா எப்படி பயமுறுத்துற? பயமுறுத்தலடி, உண்மையை எடுத்து சொல்றேன் உனக்கு. நீ விவரம் தெரியாம எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேங்கிற. உங்க அப்பா அப்புறம் எதுக்கு இருக்கான்? அவன் தானே பெத்து போட்டிருக்கான். அப்பா வேலை எப்படி பார்க்க முடியும்? பார்க்க முடியாதுன்னா எதுக்கு பெத்தான்னு கேக்குறேன். என்ன பார்த்தா இப்படி எல்லாம் பேசுற? நான் கரெக்டா தாண்டி பேசுறேன். பிள்ளைய வளர்க்க முடியணும், பெக்கணும். அதை விட்டு போட்டு யாராவது வளர்ப்பாங்கன்னு சொல்லி பெத்து போட்டா? அதுலயும் எப்படி அந்த காலத்துல பிள்ளைகளை வரிசையா பெத்து போட்டுட்டு அத்தனை பிள்ளையும் வளர்க்குற பொறுப்பு அந்த மூத்த பிள்ளை மேலதான் விழுகும். அதே மாதிரிதான் இப்ப நீ இருக்க. உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை தேடி பாத்துக்கிட்டு போ. என்னமோ யார் செஞ்ச புண்ணியமோ நீ தேடி போகாம உனக்குன்னு ஒரு வாழ்க்கை வந்திருக்கு. அதை வழிய வர்றதை விட்டுறாத. நீ இதே வேலைக்கு போறேல, சம்பளம் வாங்குறேல, அதை அந்த பிள்ளைகிட்ட சொல்லி பாதி சம்பளத்தை எங்க வீட்டுக்கு கொடுக்குறேன்னு வேணா பேசு. உனக்கு உன் பிறந்த வீட்டையும் பார்த்த மாதிரி இருக்கும், உனக்குன்னு பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சுக்கிட்ட மாதிரியும் இருக்கும். அதை விட்டுட்டு தேடி வந்த வாழ்க்கைய உதறி விட்டுறாத பாத்துக்கோ. என்ன பார்த்தா என்னென்னமோ சொல்ற? இப்ப என்ன செய்யணுங்கிற என்னைய? நீ முதல்ல அந்த பிள்ளைகிட்ட பேசு. பேசி என்ன பேசணும்? உன் நிலைமை எல்லாத்தையும் ஏற்கனவே எடுத்து சொல்லிட்டேன்னு சொல்ற. இப்ப அப்பத்தா சொன்னதையும் சொல்லு. எது இந்த பாதி சம்பளத்தை எங்க வீட்டுக்கு தர்றேன்னா? அது என்னமோ நீங்க ரெண்டு பேரும் பார்த்து பேசி முடிவு பண்ணுங்க. ஆனா வேண்டான்னு மட்டும் சொல்லிடாத. வேண்டான்னு சொல்லிட்டேன் அப்பத்தா. சரி, உனக்கு நல்ல பழக்கப்பட்ட பிள்ளை தானே, இன்னொரு தடவை போய் பேசு, ஒன்றும் தப்பு கிடையாது. அப்படியா சொல்ற? பேசு ஆத்தா, உனக்குன்னு வர நல்ல வாழ்க்கையை வீணாக்கிறாத. சரி பேசுறேன். சந்தோஷம், பேசுறியாத்தா? பேசு, நல்லா பேசு. எனக்கு என் 3 பேர பிள்ளைகளுமே நல்லா இருக்கணும். உன்னை பார்த்து உன்னை விட்டுறக்கூடாதுல்ல. அந்த பிள்ளைகளும் இந்தாண்டான்னு 11 12 வந்துருச்சுங்க. நான் காலேஜ் தானே, அதெல்லாம் நீ உன் புகுந்த வீட்டில் போய் பார்த்துக்கோ. சரி, நான் அவர்கிட்ட பேசிட்டு அப்புறமா என்ன ஏதுன்னு சொல்றேன். பேசு, நல்லா பேசு. என்ன? தாயி, டேய் பாப்பா, தாயி, டேய் பாப்பா. வாங்க வாங்க வாங்க. என்ன விஷயம்? வீடு தேடி வந்திருக்கீங்க? எதுவும் தம்பிக்கு வரன்னு வந்திருக்கா என்ன? பாப்பா, டேய் தாயி, நான் உங்ககிட்ட என்னடா சொன்னேன்? என்ன என்ன பூசாரி ஐயா, என்ன விஷயம்? அன்னைக்கு பொண்ணு பார்க்க போனீங்கல்ல, அந்த பிள்ளை நல்ல பிள்ளை, விட்டுறாதீங்கன்னு சொன்னேன்ல. ஆமா சொன்னீங்க, அதுக்கு என்ன இப்ப? என்னடா தாயி இப்படி பண்ணிட்டீங்க? பூசாரி ஐயா, நாங்க என்ன பண்ணோம்? நீங்க ஒண்ணுமே பண்ணல, அதான் இப்ப பிரச்சனை. என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. அன்னைக்கு பொண்ணு பார்க்க போனீங்கல்ல, பார்த்துட்டு வந்து என்கிட்ட என்ன சொன்னீங்க? வீட்டுல எல்லாருக்கிட்டையும் கலந்து பேசிட்டு நல்ல முடிவா சொல்ல போறோன்னு தானே சொன்னீங்க. இன்னும் ஒரு தகவலும் நீங்க சொல்லல போல. அதனால இப்ப அந்த பொண்ணுக்கு அவங்க வீட்டுல வேற மாப்பிள்ள பார்த்து பேசி முடிச்சுட்டாங்க. வாட்? என் மைனிக்கு வேற மாப்பிள்ளையா? என்னது, உன் மைனியா? நீ என்கிட்ட கேள்வி அப்புறம் கேளு, முதல்ல அங்க பேசு. பூசாரி ஐயா, என்ன சொல்றீங்க?
ஆமாடா பாப்பா, அந்த பிள்ளை நல்ல பிள்ளை. நான் தான் சொன்னேன்ல அந்த பிள்ளைய விட்டுறாதீங்கன்னு. ஐயோ நானா மாட்டேன்னே, என் கூட வந்து பிறந்து தொலைச்சிருக்குல்ல ஒரு மாடு, அதுதான் மாட்டேன்ருச்சு. நல்ல பிள்ளை பாப்பா, உங்க குடும்பத்துக்கு பொருத்தமா இருப்பா. என்னை என்ன செய்ய சொல்றீங்க? எனக்கு தான் அந்த பிள்ளைய ரொம்ப பிடிச்சிருந்தது. ஐயோ இப்போ நான் என்ன செய்வேன்? ஆமா, பேசி முடிச்சிட்டாங்கன்னா பரசமெல்லாம் போட்டாச்சா? இல்ல, கல்யாணத்துக்கு தேதி குறிச்சிருக்காங்க. அவங்க அம்மா ஊர்ல இருக்காங்களாம், காலில் கொஞ்சம் அடிபட்டு இருக்கான். அதனால கல்யாணத்துக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வருவாங்களாம். வந்த கையோட பரிசத்தை போட்டு கல்யாணத்தை முடிக்க போறதா பேச்சு. நோ, நான் இதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டேன். எனக்கு அந்த அம்மா அந்த விஷயத்த சொன்னதுல இருந்து மனசே கேட்கல பாப்பா. அதனாலதான் ஓடியாந்தேன். இப்படி விட்டுட்டே இல்லையா அந்த பிள்ளைய, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நீங்க சொல்ல சொல்ல எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. சரி, இப்ப என்ன பண்றது? ஒன்னும் பண்ண முடியாது. அடுத்து ஏதாவது நல்ல பிள்ளை இருந்தா சொல்றேன். சரி, நான் வாரேன். வாங்க. அக்கா, இந்த ஆளு என்ன சொல்லிட்டு போறாரு? தமிழ்ல தானடா சொன்னாரு. கேட்க கேட்க அப்படியே ஷாக்கான. இப்ப திரும்ப என்கிட்ட என்ன சொல்லிட்டு போனாருன்னு கேக்குற? உனக்கு தெரியுமா என் மைனியை என் ப்ரோக்கு எவ்வளவு பிடிச்சிருக்குன்னு? ஆமா இரு, முதல்ல நிறுத்து. நீ என்ன அந்த பிள்ளைய மைனி மைனின்னுட்டு இருக்க பார்த்த அன்னையில இருந்து? ஆமா, என் ப்ரோவை கட்டிக்க போறவங்க எனக்கு மைனி தானே. அட கிறுக்கா, இப்ப இந்த பூசாரி ஐயா என்ன சொல்லிட்டு போறாருன்னு கேட்டியா இல்லையா? அதான் எனக்கும் ஷாக்கா இருக்கு. இப்போ என் ப்ரோக்கு என் மைனியை ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த விஷயத்த கேட்டா என் ப்ரோ என்ன ஃபீல் பண்ணுவாரு? எப்படி ரியாக்ட் பண்ணுவாரு? பாவம். யாரு அந்த மாடா பாவம்? நம்மளெல்லாம் போட்டு பாடா படுத்திக்கிட்டு இருக்கான். நீ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத என்ன? நீ முதல்ல எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுறத நிறுத்துறா. நான் எல்லாம் கரெக்டா தான் பேசுறேன். நீ முதல்ல அடங்கு. என்னை அடக்குறதுலயே இருங்கடா அண்ணனும் தம்பியும். அவனை என்னன்னு ஒரு வார்த்தை கேக்குறியாடா? இங்க பாரு, உனக்கு எதுவுமே தெரியாது. நான் என் ப்ரோ கிட்ட கேட்டிருந்தேன். இன்னும் 3 மாசம் தான் டைம். அதுக்குள்ள என் மைனியை நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு சொல்லியிருந்தேன். நீ சொல்லுவ, அதுக்கு அவன் என்ன சொன்னான்? ஒண்ணுமே சொல்லாம உள்ள போயிட்டாரு. பிறகு சொல்றேன், ஒண்ணுமே சொல்லாம தானே போயிருக்கான். ஒண்ணுமே சொல்லாம போனாருன்னா ஓகேன்னு அர்த்தம். முடியாதுன்னா அப்பவே முடியாது, வேலையை பார்த்துக்கிட்டு போடான்னு சொல்லி இருந்திருப்பாரு. அதானே, அந்த பெரிய எருமை போடுற தாளத்துக்கெல்லாம் நீ ஆடிக்கிட்டு தெரிஞ்சேனா அவன் அப்படித்தான் இருப்பான். இப்ப யாரும் தாளம் போடவும் இல்ல, யாரும் ஆடவும் இல்ல. இப்ப என்ன பண்றது? அதை சொல்லு. இந்த விஷயம் மட்டும் என் ப்ரோக்கு தெரிஞ்சா எவ்வளவு ஃபீல் பண்ணுவாரு தெரியுமா? அப்படி ஃபீல் பண்ற விளக்கன்னா அங்கேயே பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லி இருந்தேன்னா நான் அன்னைக்கே தட்ட மாத்திட்டு வந்திருப்பேன்லடா. இங்க பாரு, என் ப்ரோ அங்க வச்சு ஒண்ணுமே சொல்லாம வந்திருக்காருன்னா அதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும். ஆமா, பெருசா என்ன ரீசன் இருக்க போகுது? மண்ணாங்கட்டி ரீசன். உனக்கு ஒண்ணும் தெரியாது. அவர் என்ன உன்ன மாதிரியா? அவரு பல விஷயத்தையும் பார்க்கணும். எடுத்தோம் கவுத்தோன்னு எதையும் பண்ண முடியாது. ஆமாடா, அவன் அப்படித்தான் பண்ணுவான். ஆனா நான் கூட அவன்கிட்ட கேட்டதுக்கு நான் 1 மாசம் பொறுக்கான்னா, அப்புறமா அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறமா நீ கேட்குற மாதிரி வச்சுக்கிட மாட்டேன்னா, அப்புறம் என்னடா அர்த்தம்? எனக்கு ஒண்ணும் புரியல. நான் என்ன பண்ண போறேன்? என்னையும் ஒண்ணும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. என் ப்ரோ என் மைனியை எவ்வளவு லவ் பண்றாருன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். வேற யாருக்கும் தெரியாது. அடே எப்பா, உங்ககிட்ட சொன்னானாக்கும்? சொன்னாதான் தெரியுமா? அதெல்லாம் நானா தெரிஞ்சுக்கிட்டேன். எங்க நீ தெரிந்து கொண்டதை என்னிடமும் கொஞ்சம் கூறு. ஆமாப்ப, வீட்டுக்குள்ளேயே இருந்துகிட்டு இதை கூட கண்டுபிடிக்க முடியல. வாய் தான் வாய், காது வரைக்கும் நீண்டுகிட்டு இருக்கு. அடே அடே, ஆமா நீ என்னத்துக்கு இன்னைக்கு கோட்டம் சூட்டுமா கிளம்பிட்ட? எனக்கு இன்னைக்கு ஒரு செமினார் இருக்கு. அடே, உன் காதல் விவகாரம் என்னடாச்சு? அந்த பொண்ணு பாட்டுக்கு என்னைக்காவது வாயும் வயிறுமா இங்க வந்து நின்றாம இப்பவே சொல்லிட்டேன்னா காதும் காதும் வச்ச மாதிரி கல்யாணத்தை முடிச்சிடலாம். என்ன அப்படி பார்த்து? நீ அந்த பொண்ணோட வீட்டு அட்ரஸை மட்டும் கொடு. நான் போய் நைஸா பொண்ணு கேட்குற மாதிரி போய் அப்படியே பாக்குவத்துல மாத்திட்டு வந்துடுறேன். கருப்பாயி, நீ பேசுற பேச்சுக்கு அப்படியே உன்னை வகுந்துருவேன் பாத்துக்கோ. என்ன இப்படி சொல்லிட்டு போறான்? அப்புறம் எதுக்கு நேற்று நைட்டு தலையை கவுத்தி போட்டுக்கிட்டு உட்காந்துருந்தான்? சீச்சி, என் கூட பிறந்த மாடுக ரெண்டும் அந்த அளவுக்கெல்லாம் ஒர்த்து கிடையாது. ஆனா இந்த பெரியவன் என்ன ஐடியாவில் இருக்கான்னு தெரியலையே. நான் என்ன செய்வேன் இப்ப? இவனுங்களுக்கு கல்யாணம் முடிச்சு 2 பொண்ணுங்களை அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றதுக்குள்ள எனக்கே 60ஆம் கல்யாணம் பண்றதுக்கு வயசு வந்துடும் போல. ஆனா இவன் அவங்க அண்ணனுக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றான். இவனும் மைனி மைனின்னுட்டு இருக்கான். அப்புறம் எதுக்கு அன்னைக்கு ஒன்றும் சொல்லாம வந்தான்? சரி பார்ப்போம், எதுக்கும் இன்னும் 1 மாசம் பொறுத்திருந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் என்ன முடிவுனாலும் எடுப்போம். சார், நீங்க அந்த சத்துணவுக்கு திங்ஸ் எல்லாம் சப்ளை பண்ற அந்த வண்டியை கொஞ்சம் கவனமா பார்க்க சொன்னீங்கல்ல? ஆமா. எல்லா வண்டியுமே இந்த பிள்ளைங்க காணாம போன அன்னைக்கு மத்தியானம் தான் வந்திருக்கு. ஆனா அது முதல் நாள் சாயங்காலம் வர வேண்டிய வண்டி. அந்த டிரைவர், லோடுமேன் அவங்கள பத்தி விசாரிச்சியா? அதான் சார், அந்த ஆயம்மா சொன்ன மாதிரி டிரைவர் மாறி மாறி வருவாங்களாம். லோடுமேன் எப்பவும் ஒரே ஆள் தான் வருவாங்களாம். எல்லா ஸ்கூல்லையுமே அப்படிதான் சொல்றாங்க.
அப்படின்னா அந்த நேரத்துல தான் சம்திங் அந்த வண்டி மூலமா ஏதோ நடந்திருக்கு, அப்படித்தானே? சார் அப்படின்னா இந்த குழந்தைங்கள அந்த சத்துணவு வண்டியில கடத்திட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? சான்ஸ் இருக்கு கார்த்தி. ஏன்னா பக்கத்துல தான் ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கு. ஸ்கூல் டைம்ல ஒரு பொண்ணு யூனிஃபார்மோட அந்த பக்கமும் இந்த பக்கமும் போய்கிட்டு இருந்தா கண்டிப்பா யாராவது ஒரு ஆளுக்காவது டவுட் வந்திருக்கும், பார்த்திருப்பாங்க, என்ன ஏதுன்னு கேட்டிருந்திருப்பாங்க. அதுக்கு கொஞ்சம் தள்ளி தான் பஸ் ஸ்டாப் இருக்கு. சப்போஸ் இந்த பொண்ணு பஸ்ல ஏறி எங்கேயாவது போறதா இருந்தா கூட அங்க நின்று இருந்திருக்கணும். அப்பவும் யாராவது பாக்குறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு. ஏன்னா பக்கத்துல டீ கடை இருக்கு, ஒரு இளநீ கடை வேற இருக்கு. இதையெல்லாம் தாண்டி அந்த பொண்ணு நடந்து போயிருந்தா கூட கண்டிப்பா நிறைய பேர் பார்த்திருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்படி யாருமே பார்த்ததா சொல்லல எந்த ஸ்கூல்லயும். அப்படின்னா கண்டிப்பா கார்த்தி, அந்த பொண்ணு அந்த ஸ்கூல் கேட்டுலயே தான் காணா போயிருக்கு. ஐ மீன் கடத்தி இருக்கணும். கண்டிப்பா இருக்கணும் சார், அப்படிதான் இருக்கணும். அதுக்காக தான் இந்த கேட்டை எல்லா ஸ்கூல்லயும் ஓப்பன்லயே வச்சிருந்திருக்காங்க. எஸ். சார் அப்படின்னா அந்த சத்துணவு வண்டியை ஓட்டிட்டு வந்த டிரைவர் கூட வந்த லோடுமேன் எல்லாரையும் பிடிச்சி விசாரிச்சிடறேன் சார். கண்டிப்பா எக்ஸ்ட்ரா கேப்ஸ் எடுத்துக்கோ. ஓகே சார். சார் அப்புறம் கோவிந்த் சாரும் வானதி மேமும் நீங்க இந்த ஸ்கூலை விட்டு வேற எங்கேயுமே வரமாட்டேங்கிறீங்க, அவங்க கண்ட்ரோல்ல இருக்கிற மத்த எந்த ஸ்கூலையுமே பார்க்க வரமாட்டேங்கிறீங்கன்னு ரொம்ப உங்களை கிரிட்டிசைஸ் பண்றாங்க சார். அதான் நீ போறியே கார்த்தி. நான் போனாலும் நீங்க வரணும்னு நினைக்கிறாங்க சார். நீங்க மத்த ஸ்கூலுக்கு எங்கேயும் வராம இந்த ஸ்கூல்லே இருக்கிறதுக்கு அந்த தமிழ் டீச்சர் தான் காரணங்கிற மாதிரி பேசுறாங்க. அவங்களா பேசல, நீ பேச வச்சிருக்க. சாரி சார். சரி இருக்கட்டும், இனிமேல் அப்படி பண்ணாத. ஆனா எனக்கு என்னமோ தப்பு இந்த இடத்துல இருந்துதான், இந்த ஸ்கூல்ல இருந்துதான் ஆரம்பமாயிருக்குன்னு தோணுது கார்த்தி. அப்படின்னா அந்த பிடி மாஸ்டர் சுதாகர் அவரை தான் நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா சந்தேகப்படுறீங்களா? எஸ் கார்த்தி, அவர் மேல சந்தேகப்படுறதுக்கு 99% சான்ஸ் இருக்கு. பட் எந்த விதமான ப்ரூஃபும் இல்ல. எவிடன்ஸ் எல்லாமே மலர்விழி டீச்சருக்கு அகேன்ஸ்டா தான் இருக்கு. ஒரே ஒரு சின்ன எவிடன்ஸ் அந்த சுதாகருக்கு அகேன்ஸ்டா கிடைச்சா போதும், தூக்கி உள்ள வச்சு லாடம் கட்டி எல்லா உண்மையும் வர வச்சிடலாம். ஆனா கிடைக்க மாட்டேங்குது. சார் அதான் அந்த சுதாகர் சாரோட அம்மாவுக்கு ஆக்சிடென்ட்னு அவர் சொன்னது எல்லாமே போய் தானே சார்? இன்னும் சொல்ல போனா அவருக்கு அம்மான்னு ஒருத்தவங்களே அந்த ஊர்ல இல்ல, அவர் கொடுத்துருக்கிற அட்ரஸும் ஃபேக் அட்ரஸ். இதை வச்சு அவர் அரெஸ்ட் பண்ண முடியாதா சார்? அதை வச்சு அவரை சந்தேகத்தின் பேர்ல விசாரணைக்கு வேணா கூட்டிட்டு போகலாம் கார்த்தி, பட் அரெஸ்ட் பண்ண முடியாது. ஆனா நம்ம அவரை சந்தேகப்படுறோம்னு தெரிஞ்சாலே அவர் சுதாரிச்சுக்குவாரு. அதுக்காக தான் யோசிக்கிறேன். இல்லாட்டி நேரம் தூக்கி உள்ள வச்சிருந்திருக்கலாமே. இல்ல சார், அம்மான்னு ஒருத்தவங்க இல்லாமலே இருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. இது ஃபோர்ஜரி தானே, கொடுத்துருக்கிற அட்ரஸும் ஃபேக், இதுவும் ஃபோர்ஜரி தானே சார்? இந்த அளவுக்கு வேலை பார்த்திருக்கிறவரு அதெல்லாம் 1000 கதை ஈஸியா சொல்லுவாரு. அதை பத்தி எங்க அம்மா அங்கதான் இருந்தாங்க இதுக்கு முன்னாடின்னு சொல்லுவாரு, இப்ப இறந்துட்டாங்கன்னு சொல்லுவாரு, அதுக்கு டெத் சர்டிபிகேட் கூட வச்சிருப்பாரு. ஆனா இதெல்லாம் நமக்கு தெரியுங்கிறது அவருக்கு தெரிஞ்சா போதும், அப்புறம் ரொம்ப சுதாரிப்பாயிருவாரு. நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல கார்த்தி, இவங்க தான் தப்பு பண்ணாங்கன்னு கிளியரா தெரியற வரைக்கும் நம்ம எல்லாரையும் சந்தேகப்படுற மாதிரியும் காட்டணும், யார் மேலேயும் சந்தேகம் இல்லாத மாதிரியும் காட்டணும். அப்போதான் தப்பு பண்ணவங்க கொஞ்சம் அசால்ட்டா இருப்பாங்க. ஆனா எனக்கு என்னமோ சார், இந்த விஷயத்த காரணமா வச்சு சுதாகரை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சு 4 தட்டு தட்டுனா எல்லா உண்மையும் சொல்லிடுவாருன்னு தான் தோணுது. இல்ல கார்த்தி, செயின் ரூலா 21 குழந்தைங்கள அதுவும் வேற வேற ஸ்கூல்ல கடத்திருக்காங்கன்னா கண்டிப்பா அவங்களோட நெட்வொர்க் பெருசா தான் இருக்கும். இப்ப நீ சொல்ற மாதிரி நம்ம சுதாகரை மட்டும் அரெஸ்ட் பண்ணோம்னா அப்போ மத்த எல்லாரும் சுதாரிச்சுக்குவாங்க. அப்புறம் நம்மளால மத்த யாரையும் பிடிக்கவும் முடியாது, அந்த குழந்தைங்களை கண்டுபிடிக்கவும் முடியாது. நீ முதல்ல அந்த லாரி டிரைவர், லோடுமேன் எல்லாரையும் கூப்பிட்டு விசாரி, ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கும். எஸ் சார். இன்னைக்குள்ள இந்த வேலையை முடிச்சிரு. ஓகே சார். இந்த சுதாகருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு கண்டிப்பா இந்த ஏரியாவிலேயே யாராவது இருப்பாங்க கார்த்தி. இந்த ஸ்கூலுக்குள்ளேயே இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஆனா சுதாகர் யார்கிட்ட பேசியிருக்காரு என்ன ஏதுங்கிறதெல்லாம் பார்த்தா அந்த மாதிரி ஒரு டீடைல்ஸும் கிடைக்க மாட்டேங்குது. அப்படின்னா அவங்க எவ்வளவு கவனமா இருக்காங்கன்னு பாரு. போன் கான்டாக்ட அறவே தவிர்த்திருக்காங்க, ஒன்லி டைரக்ட் கான்டாக்ட் மட்டும்தான். சார் அப்படியே பார்த்தாலும் இந்த சுதாகர் எங்க போறாரு எங்க வர்றாருன்னு நோட் பண்றதுக்கு ஒரு ஆள் போட்டிருக்கோம், அப்படியே சிக்க மாட்டேங்கிறாரு. அதான் சொல்றேன் கார்த்தி, பாத்துக்கோ அப்படின்னா எவ்வளவு கவனமா இருக்காங்கன்னு. சுதாகரை வாட்ச் பண்றதுக்கு நம்ம போட்ட ஆளு சுதாகர் யார் யாரெல்லாம் மீட் பண்றாருங்கிறத நோட் பண்ணி நமக்கு ஒரு லிஸ்டே கொடுத்துருக்காரு. அதுல சந்தேகப்படுற மாதிரி யாருமே இல்ல. காலையில ஸ்கூலுக்கு வர்றாரு, ஈவினிங் ஸ்கூல் முடிச்சு வீட்டுக்கு போறாரு. அது கூட அவர் வெளியே வர்றதே கிடையாது. காய் வாங்க பால் வாங்க இதுக்கு மட்டும்தான் வெளியே வர்றாரு. அது கூட இடையில ஒரு 2 தடவை தமிழ் டீச்சர் வீட்டுக்கு போயிருக்காரு. தமிழ் டீச்சரை அவங்க சித்தப்பாவே மீட் பண்ணியிருக்காரு. அவ்வளவுதான், வேற சந்தேகப்படுற மாதிரி யாரையுமே மீட் பண்ணல. அதுவுமே பர்சனல் மீட்டிங் தான், கல்யாணம் சம்பந்தமா பேசுறதுக்கு போயிருக்காரு. பர்சனல் மீட்டிங்னா அது மேக்ஸிமம் வீட்ல தானே இருக்கும், வெளியே அந்த மாதிரி ஏதாவது மீட் பண்ணிருக்காங்களா என்ன? வெளியேன்னா இது வரைக்கும் 2 தடவை ஒரு குடோன்ல மீட் பண்ணியிருக்கிறதா சொன்னாங்க. குடோனா? என்ன குடோன்? அது ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சிருக்கிறவரோட குடோன் சார். இவங்க வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் அங்கதான் மொத்தமா வாங்குவாங்களாம். அதுக்காக குடோன்ல போய் தான் எப்பவும் சரக்கு எடுப்பாராம் அப்படின்னு தான் விசாரிச்சதுல சொல்லியிருக்காங்க. இரு சுதாகர் தனியா வீடு எடுத்து தானே தங்கியிருக்காரு, அவர் ஒரு ஆள் மட்டும் தானே? ஆமா சார். அப்படின்னா ஒரு ஆள் சமைக்கிறதுக்கு எதுக்கு மொத்தமா பொருள் வாங்கி வைக்கணும்? ஒரு ஆளுக்கு அவ்வளவா தேவைப்படும் சார்? ஆமா. இது ஏன் கார்த்தி என்கிட்ட முதல்லயே சொல்லல? சார் இதெல்லாம் ஒரு விஷயமா நான் அசால்ட்டா இருந்துட்டேன். கார்த்தி, நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சின்ன விஷயத்த கூட கேர்லெஸ்ஸா விட்டுறக்கூடாதுன்னு. சாரி சார், கண்டிப்பா இது ஒரு பெரிய விஷயம் தான்.
சார் அடுத்த தடவை குடோன்ல அவங்க மீட்டிங் நடந்தா கண்டிப்பா நான் உடனே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் சார். நம்ம அங்க டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல விசாரிச்சிருக்கோம் தெரிஞ்சாலே அடுத்த மீட்டிங் அவங்க குடோன்ல போட மாட்டாங்க கார்த்தி. சாரி சார். என்ன கார்த்தி, இதெல்லாம் முதல்ல என்கிட்ட சொல்ல வேண்டாமா? சார் இதை நானும் யோசிக்கல, இதுல இந்த அளவுக்கு ஒரு விஷயம் இருக்கும்னு நினைக்கல. ஆனா சார் நாங்க டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல விசாரிச்சது சுதாகருக்கு தெரிய வர்றதுக்கு சான்ஸ் இல்ல. அப்படின்னு நம்ம தான் நினைச்சுக்கிட்டு இருக்கணும். சார் இனிமே ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பேன். கேர்ஃபுல்லா இருக்கணும் கார்த்தி. ஓகே சார். நீ என் பர்சனல் விஷயத்துல ரொம்ப கேர் எடுத்துக்கிற அளவுக்கு இந்த கேஸ்ல கேர் எடுத்துக்க மாட்டேங்கிற. சார் அப்படிலாம் இல்ல சார். உங்க பர்சனலும் இந்த கேஸோட மிங்கிலாய் தான் சார் இருக்கு. அந்த சுதாகர் தமிழ் டீச்சர் வீட்ல போய் மேற்கொண்டு கல்யாண விஷயத்தை பத்தி பேசியிருக்காருல்ல சார், அதான் உங்ககிட்ட சொன்னனே. ஆனா டீச்சரோட சித்தப்பா அந்த சுதாகரை பத்தி நல்லா விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மேற்கொண்டு எதுனாலும் பேசணும் வைக்கணும்னு சொல்லியிருக்காருன்னு சொன்னேன். ஆமா சார், இல்ல சொல்றேன் உங்ககிட்ட, உங்க பர்சனலும் இந்த கேஸோட மிங்கிலா இருக்குன்னு. நீங்க ஏன் சார் இந்த கேஸை விட்டு வெளியில வந்து அந்த டீச்சர் கிட்ட பேசக்கூடாது? நீ உன் வேலை எதுவும் அதை மட்டும் பாக்குறியா? சார் நான் எப்ப கேட்டாலும் இப்படியே சொல்றீங்க, கொஞ்சமாவது ஃப்ரீயா பேசுங்க சார். முத்து சாரையும் நீங்க ஒன்றும் பேசக்கூடாது ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்களாம். முத்து சார் என்னைய போட்டு டெய்லி டார்ச்சர் பண்றாரு. உங்க 2 பேருக்கு வேற வேலையே இல்லையா? சார் உங்க மேல இருக்கிற அக்கறையினால தானே சார் கேட்கறோம். இப்போ டீச்சருக்கும் சுதாகருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா உங்களால தாங்க முடியுமா சொல்லுங்க? இல்ல அந்த சுதாகர் தான் அக்யூஸ்ட்னு நமக்கு ஓரளவுக்கு தெரியுது, அவங்க கிட்ட டீச்சர் ஒப்படைக்க முடியுமா? கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க சார். இப்படி நீங்க ஒன்றும் பண்ணாமலே இருந்தா சுதாகருக்கும் அந்த டீச்சருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த டீச்சரோட வாழ்க்கையும் போயிடும் சார். நான் ஒன்னும் பண்ணாம இல்ல கார்த்தி. சார் நீங்க ஏதாவது பண்ணிக்கிட்டு தான் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியுது, ஆனா எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். முக்கியமா முத்து சார் ரொம்ப பயப்படுறாரு. அவனும் நீயும் அவசரப்படுற மாதிரி இந்த விஷயத்துல ஒண்ணுமே பண்ண முடியாது கார்த்தி. இப்ப மட்டும் நான் டீச்சருக்கு சப்போர்ட்டா ஏதாவது ஒரு விஷயம் பண்ணேன்னு வை, அப்புறம் என் வேலைக்கே ப்ராப்ளம் ஆயிடும். என் வேலைக்கு மட்டும் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் டீச்சரை நான் என்ன நினைச்சாலும் ஒன்னும் காப்பாற்ற முடியாது. புரியுது சார், ஆனாலும் அதுக்கு தான் சொல்றேன் கார்த்தி, கொஞ்சம் பொறுமையா இரு. பொறுமையா இருக்கிறதுக்கு நாங்க ரெடி தான் சார். ஆனா சுதாகர் நான் பாத்துக்கிறேன். இல்ல இந்த கேஸ்ல டீச்சரை மாட்டி விடுறதுக்கு அவங்க எவ்வளவு எவிடன்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்காங்களோ அதே அளவுக்கு இந்த கேஸ்ல டீச்சரை சேவ் பண்றதுக்கு நீங்களும் நிறைய எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க, எனக்கு தெரியுது. ஆனாலும் பயமா இருக்கு சார். பார்க்கலாம் கார்த்தி, பார்க்கலாம். சார் டீச்சரும் சுதாகரும் வர்றாங்க. இன்னைக்கு என்ன வாசல்லே நிக்கிறாங்க? இன்னைக்கு நம்ம ஸ்கூலுக்குள்ள நுழையிற நேரமே சரியில்லை மலர். நடங்க பேசாம. நீ ஏன் மலர் ஒரு மாதிரியா இருக்க? ஆமா மலர், நமக்கு கல்யாணம் நிச்சயம் இருக்கிற விஷயத்த நீ அவர்கிட்ட சொல்லிடாத. யார்கிட்ட யார்கிட்ட சொல்ல வேண்டாங்கிறீங்க? அதான் அந்த சிபிஐ ஆபீசர் கிட்ட. ஏன் சொன்னா என்ன? எப்படியும் அவங்களுக்கு தெரியதான் போகுது, இருந்தாலும் நீ சொன்னேன்னா அதோட பாதிப்பு வேற மாதிரி இருக்கும். இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு ஏதாவது பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாரு. அப்படிலாம் ஒண்ணும் பண்ண மாட்டாரு. நடங்க பேசாம. சரி பாத்துக்கோ. எனக்கு என்னமோ அவர் உன்னை பொண்ணு பார்க்க வந்து நீ அவர் பிடிக்கலன்னு அதுவும் என்னைய காரணம் காட்டி சொன்னையா, அதனாலதான் இந்த கேஸ்ல அவர் என்னையவே முழுசா சந்தேகப்படுறாரோன்னு எனக்கு தோணுது. யாரும் கிடைக்கலன்னு வை, என் மேல பழிய தூக்கி போட்டு என்னை உள்ள உட்கார வச்சிருவாரு. பேசாம நடங்க. ஏன் மலர் ஒரு மாதிரியா சலிச்சுக்கிட்டே பேசுற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நடங்க பேசாம. ஒருவேளை இவளுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையோ? இவர் மனசுல என்னைய பத்தி எந்த நினைப்பும் இல்ல. இப்ப போய் எங்களுக்கு கல்யாணம்னு சொன்னா சந்தோஷம் கங்க்ராச்சுலேஷன் தான் சொல்லுவாரு. மேம் ஒரு நிமிஷம். என்ன சார்? மணி 9:15 ஆகுது, இப்போ ஸ்கூலுக்கு வர்றீங்க. 9 o'clock சரியா கேட்டை பூட்ட சொன்னோம்ல பிடி சார், நீங்களும் இந்நேரத்துக்கு வர்றீங்க. அது 9 o'clock கரெக்டா கேட்ட பூட்ட சொல்லி நான் இன்னொரு சார் கிட்ட சொல்லிட்டு போயிருந்தேனே. ஆஹா, ஆனா பூட்டலையே. மேம் நீங்க ஏன் லேட்டு? சார் லேட்டா வர்றதுக்குலாம் உங்ககிட்ட ரீசன் சொல்லணுமா என்ன? கண்டிப்பா சொல்லணும். நாங்க 2 பேருமே இன்னைக்கு ஸ்கூலுக்கு லீவு சார், லீவ் லெட்டர் கொடுத்துட்டு போகலான்னு தான் வந்தோம். லீவா? எதுக்கு லீவு? எங்க 2 பேருக்கும் கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருக்காங்க. இன்னும் 10 நாள்ல கல்யாணம், அதுக்கு உண்டான வேலையெல்லாம் பார்க்கணும். அதுக்காக தான் இன்னையில இருந்தே லீவு, அதுக்கு அப்ளை பண்றதுக்கு தான் வந்தோம். மேம் அப்படியா? சார் சொல்றது உண்மையா? ஆமா, இன்னும் 10 நாள்ல எங்களுக்கு கல்யாணம். வாழ்த்துக்கள் டீச்சர், கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. சார் என்ன சார், அவங்க இன்னும் 10 நாள்ல கல்யாணம்னு சொல்லிட்டு போறாங்க, வாழ்த்து சொல்லிட்டு இருக்கீங்க. கார்த்தி, இந்த சுதாகருக்கு இங்க யாரோ ஹெல்ப் பண்றாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன்ல, இந்த டீச்சரோட சித்தப்பாவை கொஞ்சம் வாட்ச் பண்ணு. சார் அவரா? அவரு வயசானவர் சார், பாக்குறதுக்கு ஜென்டில்மேன் மாதிரி இருக்காரு. இருக்கலாம், ஆனா இந்த சுதாகரை பத்தி ஊர்ல விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் தானே கல்யாணம் பேச போறதா சொல்லிக்கிட்டு இருந்த. ஆமா சார். நம்ம விசாரிச்ச வரைக்கும் இந்த சுதாகருக்கு ஊர்ல அம்மாவும் இல்ல, கொடுத்த அட்ரஸும் ஃபேக் அட்ரஸ். அப்படி இருக்கும்போது இந்த டீச்சரோட சித்தப்பா ஊர்ல யாரை விசாரிச்சாரு, எங்க விசாரிச்சாரு? ஊர்ல அவர் விசாரிச்ச இடத்துல தப்பு நடந்திருக்கா, இல்ல அவர்கிட்டயே தப்பு இருக்கா? சார் ஆமா சார். அப்படின்னா சுதாகர்
டீச்சரை ஏமாத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி அவங்க சித்தப்பாவையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கணும். இல்லைன்னா 2 பேரும் கூட்டு சேர்ந்து டீச்சரை ஏமாத்திக்கிட்டு இருக்கணும்.